Hello students, welcome to AA Max. இன்னைக்கு Max 9th standard geometryல வந்து exercise 4.1 பார்க்கலாம் சரிங்களா. exercise 4.1 வந்து நமக்கு பேஜ் நம்பர் 143ல இருக்கு. சரி ஓகே. இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் ஸ்கூல்ல போறதுக்கு முன்னாடி சில பேசிக்கா ஜியோமெட்ரியில சில டீடைல்ஸ் இருக்கு. அதை பார்த்துடலாங்களா. ஸோ பேஜ் நம்பர் 139ல வந்து இங்கே பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரீகால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கீழே வந்து நமக்கு பாக்ஸில் இங்கே வந்து நமக்கு 5 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 8லேயே படிச்சிருப்பீங்க. இதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 140ல் வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சம் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸசைஸ் 4.1ல் சரிங்களா. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 2 ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு வரும். அந்த 2 ஆங்கிள்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா 180 டிகிரி. அதாவது வந்து இந்த ஆங்கிளோட வேல்யூவும் இந்த ஆங்கிளோட வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணோம்னா 180 டிகிரின்னு வரும். ஸோ இங்கே 110 கொடுத்துருக்காங்களா, இங்கே 17 கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் என்ன நமக்கு 180 டிகிரி. ஸோ ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் சம் பண்ணலாமா. பாருங்கள், இந்த ஃபிகர் ஏபி இஸ் பேரலல் டு சிடி ஃபைண்ட் எக்ஸ். அதாவது வந்து ஏபியும் சிடியும் வந்து நமக்கு 2 ஆங்கிளாம். ஸோ ஓகேவா. ஏபியும் சிடியும் வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கான் பேரலல் அப்படின்னா என்ன தமிழில் வந்து இணைன்னு சொல்லுவாங்க. ஸோ சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸை தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எக்ஸ் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் வந்து இதுக்கும் இதுக்கும் போதும், எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சம் பார்க்கலாமா. பாருங்கள், நான் இங்கே வந்து அந்த டயக்ராம் போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு 2 ஆங்கிள் இருக்குது. 2 ஆங்கிள் நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் கை வச்சு இப்படி பார்த்தா தெரியும். ஸோ இது ஒரு ஆங்கிள், அப்புறம் இது இங்கே இப்படி கை வச்சிங்கன்னா தெரியும் இது ஒரு ஆங்கிள் ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிறது வந்து ஏக்கும் காமன் அண்ட் சிக்கும் காமன் ஓகேங்களா. ஸோ அப்போது எக்ஸு வந்து நம்ம எப்படி எடுப்போம், இங்கே இது ஸ்மால் ஏ, இது வந்து ஸ்மால் பி ஓகேங்களா. ஸோ நம்மளை வந்து எக்ஸு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அதாவது இதோட வேல்யூவும் இதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம சம் போடலாமா. உங்களுக்கு இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சுதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபி பேரலல். ஸோ இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, பேரலல். ஸோ இந்த சிம்பிள் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பாருங்கள், புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜில் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, பேரலல் டு. அதாவது இது இந்த சிம்பிள் எங்கே இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நம்ம பேரலல் டுன்னு சொல்லுவோம். அதாவது தமிழில் வந்து இணை சமமாக இருக்கிறது அப்படின்னு மீன் பண்ணிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சிடி. ஸோ ஏபியும் சிடியும் நமக்கு என்ன பேரலாக இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு என்ன பேசிஸில் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கு பேஸ் பண்ணி தானே நமக்கு இந்த சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவோம், கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். கோ இன்டீரியர்னால் உள்ளே இருக்கிற 2 ஆங்கிள்ஸ் ஓகேவா. சரி ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. ஸோ இதை எடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ஏ ஆங்கிள். ஸோ இது எப்படின்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஆங்கிள் இந்த மாதிரி போட்டால் இது வந்து ஆங்கிள். ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது, ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ நமக்கு இங்கே 2 ஆங்கிளோட வேல்யூ என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில். இதை பாருங்கள் பார்த்தோம் இல்லையா, 2 ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி இஃப் த சம் இஸ் 180 டிகிரி. ஸோ 2 ஆங்கிள்ஸோட வேல்யூ நமக்கு என்ன 180 டிகிரி. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போது 180 டிகிரி. ஸோ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இங்கே எழுதியிருக்கேன் ஓகேங்களா. இந்த 180 டிகிரி வந்து ஏன் வந்ததுன்னு நீங்கள் நாளைக்கு ரெஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியணும் இல்லையா, அதுக்காக த சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் அதுதான் வந்து நமக்கு 180 டிகிரி ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஏக்கு நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க 140 டிகிரி. ப்ளஸ் ஏ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது என்ன 180 டிகிரி அப்படியே போடணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏ இங்கே இருக்கணும். அடுத்தது 180 டிகிரி. இங்கே ப்ளஸ் 140 இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் 140 ஆகும். ஸோ இப்போ 180லேருந்து 140 நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாமா. 0 8லேருந்து 4 போச்சுன்னா 4 ஓகேவா. அப்போ நம்மளோட ஏக்கு என்ன வேல்யூ 40 டிகிரி. ஸோ நம்ம வந்து எக்ஸ்க்கு வந்து ஏவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், பி பார்க்கணும். பி எங்கே இருக்குது, ஸோ இது அடுத்த ஆங்கிள் தான் என்னது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை பார்க்கலாம் ஓகேவா. இதை முதல்ல முடிச்சாச்சு, அடுத்தது இது பார்க்கணும் ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் சி ப்ளஸ்
small b is equal to எவ்வளோ 180 டிகிரி. the sum of two angles எவ்வளோ நமக்கு 180 டிகிரி. ஏன் உங்களுக்கு இந்த 180 டிகிரி வந்ததுன்னு புரியுது இல்லையா? ஏன்னா டூ ஆங்கிள்ஸோட வேல்யூ தான் நமக்கு 180 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் ஆங்கிள் சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 150 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் 180 டிகிரி. ஓகேவா? பிவை இங்கே வச்சுப்போம். 180 டிகிரி மைனஸ் இந்த 150 டிகிரி நமக்கு இங்கே வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 180லேருந்து நம்ம 150யை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 30 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? ஏவையும் பியும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன நம்ம பண்ணணும்? எக்ஸ் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் நம்ம என்னன்னு போட்டிருந்தோம்? x is equal to a plus b போட்டிருந்தோமா? அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 40 டிகிரி. பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 30 டிகிரி. ஓகே, ஸோ அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம். 40யும் 30யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 70 டிகிரி. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டே விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் பேசிஸில் வந்து இந்த சம்மை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த 180 டிகிரி வந்து த சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் வந்து தான் நமக்கு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ அதனால் வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் பின்னு போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏபி அண்ட் சிடி. ஓகேங்களா? ஸோ நம்ம நடுவில் வந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஆங்கிளாக கிடைக்கும், இது ஒரு ஆங்கிளாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம இந்த சம்மை ட்ரை பண்ணிடலாமா? எக்ஸை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ நான் அந்த சம் வந்து இந்த டயக்ராம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு ரெண்டு ஆங்கிளாக தெரியணுன்றதுக்காக நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கோம். ஓகேவா? இது ஒரு ஆங்கிள் அண்ட் தென் வந்து இது ஒரு ஆங்கிள். ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸை தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து மேலே ஏவாக எடுத்துக்கலாம் அண்ட் தென் கீழே வந்து பியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏபி parallel to CD. ஓகேவா? ஏபி parallel to CDன்னு எழுதியாச்சு. ஸோ இது என்ன நமக்கு? கோ இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏபியை வந்து இந்த ஆங்கிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு என்ன இருக்குது? கேபிட்டல் ஏ ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்மால் ஏ. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ? 180 டிகிரி கிடைக்கும். ஏன் கேட்டிங்கன்னா த சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ். ஓகேவா? த சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே ஆங்கிள் ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? நமக்கு 48 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 48 டிகிரி போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு ஏ போட்டாச்சு 180 டிகிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும்? மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 180லேருந்து 48 நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 0லேருந்து 8 போகாது. அப்போ பக்கத்தில் பாரோ வாங்குவோம். இங்கே 10 ஆகும். 10லேருந்து 8 போச்சுன்னா 2, 7லேருந்து 4 போச்சுன்னா 3, பேலன்ஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஏயோட வேல்யூ என்ன? 132. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? சிடியை வந்து ஏபியை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? சிடியை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சிடி ஆங்கிள் சி ப்ளஸ் ஸ்மால் பி. ஓகேவா? 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிக்கு என்ன இருக்குது? நமக்கு 24 டிகிரின்னு இருக்குது. பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் 180 டிகிரி. ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் இங்கே ப்ளஸ் 24ஆக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் 24 ஆகும். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாமா? அப்போ 180 24 7 10. 10லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு 6, 7லேருந்து 2 போச்சுன்னா 5, பேலன்ஸ் 1. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பியோட ஆன்சர் என்ன? 156 டிகிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருந்தாங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏவோட வேல்யூ என்ன? 130 டிகிரி. பியோட வேல்யூ என்ன? 156 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாமா? 132, 156, 2ம் 6ம் 8, 3ம் 5ம் 8, 1ம் 1ம் 2. அவ்வளோதான். ஸோ த ஆன்சர் இஸ் 288 டிகிரி. ஓகே, ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் சம் பாருங்கள். நமக்கு வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி கூட ரெண்டு சம்ஸுமே வந்து நமக்கு மிடில் வந்து நம்ம லைன் போட்டு அதை ஈஸியாக கொண்டு வந்துட்டோம். பட் இங்கே வந்து நமக்கு பாருங்கள்
ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளால் லைன் போட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோடைய பாயிண்ட் இங்கே இருக்குது, இதோடைய பாயிண்ட்டு மேலே இந்த ஆங்கிளோட பாயிண்ட் இங்கே இருக்குது, இந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ நம்மளால் வந்து லைன் போட முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள், நம்மளால் வந்து இது லைன் போட முடியாததுனால இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இதை மட்டும் எடுத்துக்கணும். இசிடி இதை மட்டும் எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம லைன் போடுற மாதிரி இருந்தால் இது ஒரு ஆங்கிளாக இது ஒரு ஆங்கிளாக எடுத்து நம்ம பண்ணலாம். அப்போ இதுக்கு இது வந்து நமக்கு என்ன ஆங்கிள் தெரியுங்களா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், அதாவது தமிழில் மாற்று உள்கோணங்கள், வேறு வேறு உள்கோணங்கள், மாற்று உள்கோணங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாமா? AB parallel to CD. ஸோ இது என்ன நமக்கு? alternate interior angles. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 சம்ஸுமே வந்து நமக்கு co-interior angles, இந்த சம் வந்து நமக்கு alternate interior angle. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவோம்? ECD இதை மட்டும்தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் E angle C plus angle D is equal to the sum of two angles எவ்வளோ நமக்கு? 180 degree. ஓகேவா? ஸோ இங்கே ஆங்கிள் ஈக்கு என்ன இருக்குது நமக்கு? பாருங்கள், எதுவுமே இல்லை, எக்ஸு தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் சிக்கு என்ன இருக்குது பாருங்கள்? 38 டிகிரி. ஸோ 38 டிகிரி போட்டுக்கணும். ஆங்கிள் டிக்கு என்ன இருக்குது பாருங்கள்? ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற 53 நமக்கு இங்கே என்னவாகும்? இங்கே நமக்கு வரும். பிகாஸ் இதுவும் நமக்கு என்ன? சேம் தான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க 53 நமக்கு இங்கே வந்துடும். அப்போது நமக்கு இங்கே ஆங்கிள் டியில் வந்து நமக்கு என்னவாகும்? 53ன்னு வரும். அப்போது 180 டிகிரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 38 53 ஆட் பண்ணால் எவ்வளோ நமக்கு? 91 டிகிரி. ஸோ 180 டிகிரி. அப்போ எக்ஸ் இங்கே இருக்குமா? அப்போ 180 டிகிரி மைனஸ் இந்த 91 இங்கே வரும்போது நமக்கு என்னவாகும்? மைனஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 180யும் 91யும் நம்ம என்ன பண்ணலாம்? சப்ட்ராக்ட் பண்ணலாமா? ஸோ 180 91. ஸோ 0லேருந்து 1 போகாது. ஸோ இங்கே வந்து பரோங்கும். அப்போ இங்கே 10 ஆகும். 10லேருந்து 1 போச்சுன்னா 9. ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்னவாகும்? 17 இருக்குது இல்லையா? ஸோ 17லேருந்து நமக்கு 9 போச்சுன்னா எவ்வளோ நமக்கு? 8. அப்போது நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 89 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ஃபஸ்ட்டு 2 சம்மும் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இதை நம்மளால் லைன் போட முடியாதனால இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். The angles of a triangle are in the ratio 1:2:3. Find the measure of each angle of the triangle. அதாவது வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிளோடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்னென்று? 1:2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற ஒரு மெஷருக்கும் ஒரு ஆங்கிளுக்கும் மெஷர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? 1:2:3 தானே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இது 1 எடுத்துக்கலாம், இது 2 எடுத்துக்கலாம், அண்ட் தென் வந்து இது 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மெஷர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே, அதனால் நம்ம எக்ஸுன்னு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போடலாங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஸோ let the angles be x 2x 3x அப்படின்னு போடுவீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதை மூணுத்தையுமே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 1x + 2x + 3x is equal to 180 டிகிரி. ஸோ இந்த 180 டிகிரினா the sum of two angles தான் என்னது? நமக்கு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இது மூணுத்தையுமே ஆட் பண்ணிடலாமா? 1 2 3 3 நமக்கு 6. அப்போ 6x. அப்போ 180 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸ் இங்கே இருந்ததுன்னா இந்த 180 டிகிரி டிவைடட் பை இந்த 6 வந்து நமக்கு இங்கே டிவைடில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் கொடுத்துடலாமா? 3 6 ஆர் நமக்கு என்ன? 8. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன? 30 டிகிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 1:2:3க்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே மெஷர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துடலாமா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 30 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ 1x 2x + 3x. ஸோ 1xக்கு வந்து எக்ஸுக்கோட வேல்யூ என்ன? 30. அப்போ என்ன? நமக்கு 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு 2xக்கு வந்து என்ன? 2 × எக்ஸோட வேல்யூ வந்து 30. அப்போ 3 2s எவ்வளோ? 60. ஸோ நமக்கு
60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3x இருக்குது. ஸோ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன, 30. அப்போ 3 3s ஆர் என்ன, நமக்கு 90 டிகிரி. ஸோ அப்போது நமக்கு என்ன ஆன்சர், 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தேர்ட் சம் பார்க்கலாமா? பாருங்க, consider the given pairs of triangles and say whether each pair is that of concurrent triangles. If the triangles are concurrent, say how. If they are not concurrent, say why. And also say if a small modification would make them concurrent. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்களே, இந்த கான்குரண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ கான்குரண்ட் அப்படின்னா சர்வ சம முக்கோணங்கள், அதாவது 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த 2 ட்ரையாங்கிள்ஸுமே வந்து சேம் ஆங்கிளில் இருக்கணும், அதுதான் வந்து கான்குரண்ட். ஓகேங்களா, ஸோ கான்குரண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து 2 கான்குரண்ட் கொடுத்துருக்காங்க. இஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் சே ஹவு. அதாவது வந்து 2 ட்ரையாங்கிள்ஸும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா அது ஏன் ஈக்குவலாக இருந்ததுன்னு நம்ம சொல்லணுமா? அதே மாதிரி இஃப் தே ஆர் நாட் கான்குரண்ட் சே வை. அப்படி இல்லைன்னா அது ஏன்னு சொல்லணுமா? ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா அது ஏன்னு சொல்லணுமா? அண்ட் ஆல்சோ சே இஃப் எ ஸ்மால் மாடிஃபிகேஷன் வுட் மேக் தம் கான்குரண்ட். அப்படி ரெண்டுமே சேமாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாடிஃபிகேஷன், சின்னதாக என்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சப்ஜெக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாருங்கள், பேஜில் 142ல் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கான்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்ட்டு. இங்கே வந்து நமக்கு 5 டைப்பில் வந்து சில இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5 ரூலை வந்து பார்த்துக்கணும். எஸ்எஸ்எஸ், எஸ்ஏஎஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஏஎஸ்ஏ, ஏஏஎஸ், ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த 5 ரூலை பார்த்துக்கிட்டா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சம்ஸை வந்து போட முடியும். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். பாருங்கள், நமக்கு இந்த சம்மில் வந்து இந்த டயக்ராம் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிசியும் ஆர்கியூவும் நமக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்கா? ஸோ இங்கே 2 கோட் வந்திருக்கு, இங்கே 2 கோட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்கியூவும் பிசியும் நமக்கு சேமாக இருக்குது. அண்ட் வந்து ஏபியும் கியூபியும் நமக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஆனால் இந்த 2 லைனும் வந்து நமக்கு என்னவா இல்லை, சேமாக இல்லை, செப்பரேட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம இதை போட்டு பார்த்துடலாம். நீ பாருங்கள், நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இதை எடுத்துக்கிட்டாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல்ட் இது என்ன, பிக்யூஆர், இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ பிக்யூஆருங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எந்தெந்த சைடு வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிசியும் ஆர்கியூவும் நமக்கு வந்து சேமாக இருக்கா? அப்போ அதை எழுதிக்கலாமா? பிசி parallel to, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது தெரியும் இல்லையா உங்களுக்கு, parallel to ஆர்கியூ. ஓகேங்களா, ஸோ இந்த 2 சைடும் நமக்கு வந்து சேமாக இருக்குது, பேரலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஏபியும் கியூபியும் நமக்கு என்னவாக இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ ஏபி பேரலல் டு கியூபி. ஓகேவா, ஸோ சைடு வந்து நமக்கு பேரலாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டுமே சேமாக இருக்கிறது எடுத்து எழுதியாச்சு. எது வந்து நமக்கு கான்குரண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது எழுதணும் இல்லையா? ஏசியும் ஆர்பியும் நமக்கு என்னவா இல்லை, கான்குரண்ட்டாக இல்லை. அப்போ அதை எழுதணும் இல்லையா? அப்போது ஏசி ஆர்பி வந்து என்னது, ஆர் நாட் கான்குரண்ட். ஓகேவா, ஸோ சேமாக இருக்கிறத எழுதியாச்சு, எது எது சேம் இல்லையோ அதை எழுதியாச்சு. ஸோ ஒருவேளை அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ஒருவேளை நம்ம வந்து என்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் சேமாக கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து ஏசியும் ஆர்பியும் நம்ம என்ன பண்ணலாம், சேமாக கொண்டு வந்தால் நம்ம வந்து இது கான்குரண்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம்ல. ஸோ அப்போ அதையும் எழுதணும். ஓகேங்களா, இஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர்பி. ஓகேவா, ஸோ ஏசியும் ஆர்பியும் நம்ம சேமாக கொண்டு வந்திருந்தால் இந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து நமக்கு கான்குரண்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது இதை நம்ம ஃபைனலாக எப்படி எழுதணும், ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த சிம்பிள் வந்து கான்குரண்ட்டோடைய சிம்பிள். இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி புக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் பாருங்கள், நான் வேணால் காட்டுறேன். இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, கான்குரண்ட்டு லாஸ்ட்லேருந்து மேலே வந்து 5th ஒன் கான்குரண்ட் இருக்கா? ஸோ இந்த சிம்பிள் தான் நம்ம வந்து இங்கே தேர்ட் சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கான்குரண்ட். ஓகேங்களா, ஸோ இதை போட்டுட்டு கான்குரண்ட் பிக்யூஆர். ஸோ
ட்ரையாங்கிள் ஏபிசி கான்கரண்ட் சிம்பிள் போட்டுட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் என்னவா இல்லையா நமக்கு ஆர் நாட் வந்து கான்கரண்ட் நமக்கு வந்து ஈக்குவலாக இல்லை சமமாக இல்லை அப்படின்ட்டு எழுதிடணும். அவ்வளோதான், எழுதி முடிச்சிடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள், டிசிஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சோம் டிசியும் ஏபியும் வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஸோ டூ கோட்ஸ் வந்ததுனால நமக்கு சேமாக இருக்குது. அண்ட் வந்து டிஏவும் சிபியும் நமக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ ஒன் லைன் வந்திருக்கிறதுனால ஓகேவா? ஸோ இந்த சம் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாங்கிள் எடுக்கணும் இல்லையா? ட்ரூ ட்ரையாங்கிள்ஸ் இதில் இருக்குது. நம்ம வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன நமக்கு ஏபிடி. அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, சிபிடி இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணிக்கணும், அடுத்தது எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பிசிடி. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிளாக எடுத்துட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே சேமாக இருக்கோ அதை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏபியும் சிடியும் சேமாக இருக்கா? அப்போ அதை எடுத்துடலாமா? ஏபி parallel to DC. ஓகேவா? நமக்கு சைடு வந்து சேமாக இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, டிஏவும் சிபியும் நமக்கு என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ அப்போ அதை எடுத்துக்கலாமா? அப்போது டிஏ parallel to என்ன இருக்குது, சிபி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு அடுத்தது டிஏவையும் சிபியும் என்ன பண்ணிக்கிட்டாச்சு, எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? எது நமக்கு காமன் சைட், பிடியும் வந்து நமக்கு என்ன காமன் சைட், பிகாஸ் ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுதான் என்னது காமன் சைடு. அப்போ அதையும் எழுதிக்கணும். பிடி இஸ் ஈக்குவல் டு காமன் சைடு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூல்ஸ் எழுதணும் இல்லையா? நம்ம முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாக்ஸில் ரூல்ஸு, அந்த ரூல்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த ரூலில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு எஸ்எஸ் ரூல்ஸில் தான் இருக்குது. பிகாஸ் ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் டயக்ராமும் இதுவும் என்ன மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எஸ்எஸ் ரூலில் தான் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், therefore by SS rule triangle ABD, இது என்ன சிம்பிள், கான்கரண்ட் சிம்பிள். ஸோ கான்கரண்ட் ட்ரையாங்கிள் பிசிடி அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான், எழுதி இதை முடிச்சிடணும். ஓகேங்களா? எஸ்எஸ் ரூலில் வந்து ட்ரையாங்கிள் ஏபிடியும் கான்குரண்ட்டில் பிசிடியும் இருக்குது அப்படின்ட்டு எழுதி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, எந்த ரூலில் இருக்குது, அண்ட் தென் வந்து இது கான்குரண்ட் சிம்பிள். ஸோ இது வந்து நமக்கு என்ன கான்குரண்ட்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு சம் வந்து நமக்கு ஆர் நாட் கான்குரண்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் சம் பாருங்கள், நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னுட்டு. ஸோ மிடில் வந்து நமக்கு காமன் சைடு வந்து பிஎக்ஸ் கொடுத்துட்டு மேலே ஒரு ட்ரையாங்கிள், கீழே ஒரு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுப்பீங்க, இந்த பிஎக்ஸ்ஒய் எடுப்பீங்க. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள் எதுவாக எடுப்பீங்க, இந்த பிஇசட் எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துடலாமா? அப்போது ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் PYX எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் என்ன எடுப்பீங்க, PZX, இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். அப்போ PZX எடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த சைட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, சேமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ BZும் BYயும் நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ அதை எழுதிடலாமா? என்ன எழுதுவீங்க, PZ இஸ் ஈக்குவல் டு PY. நமக்கு சைடு வந்து என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன எழுதுவீங்க, ZXும் XYயும் நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. பிகாஸ் ஒரு லைன் தானே வந்திருக்கு, அதனால். ஓகேவா? அப்போ ZX இஸ் ஈக்குவல் டு YX. ஓகேவா? இந்த சைட்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. எது காமன் சைடாக இருக்குது, பியும் எக்ஸும் நமக்கு என்னவா இருக்குது, காமன் சைடாக இருக்குது. ஸோ இப்போ PX வந்து நமக்கு என்ன, காமன் சைடு. ஓகேவா? ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ரூல்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ இது வந்து பாருங்கள், இந்த டயக்ராம் நமக்கு பாக்ஸில் எந்த ரூல்ஸ் பிரகாரம் இருக்குன்னுட்டு அதே எஸ்எஸ் ரூல்ஸ் தான். பாருங்கள், ஸோ அதே எஸ்எஸ் ரூல்ஸில் தானே அந்த டயக்ராம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், எஸ்எஸ் ரூல்ஸ்ன்ட்டு எழுதணும். ஓகேவா? ஸோ பண்ணிடலாமா? அப்போ எப்படி எழுதுவீங்க, பை therefore எஸ்எஸ் ரூல் ட்ரையாங்கிள் என்ன எழுதுவீங்க, PYX
கான்குரண்ட், இது வந்து கான்குரண்ட் சிம்பிள், ட்ரையாங்கிள் பிஇசட்எக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பை தேர்ஃபோர் எஸ்எஸ் ரூல் ட்ரையாங்கிள் பிஒய்எக்ஸ் கான்குரண்ட் சிம்பிள் ட்ரையாங்கிள் பிஇசட்எக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்த சம் போகலாமா? பாருங்கள், ஃபோர்த்து சம் வந்து பாருங்கள் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் வந்து நமக்கு கட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்டு 3 சம்மே வந்து சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் இருந்தது. ஸோ மேலேயும் கீழே இருந்ததுனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஆனால் இந்த சம்மில் வந்து நமக்கு கட் ஆகிருக்கு. ஸோ இது எது பேஸ் பண்ணி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பேஜ் நம்பர் 140 பாருங்கள், வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு லைன் போட்டு கட் ஆயிருக்கா? ஸோ இதுக்கு ஒரு கோடு போட்டால் நமக்கு இது என்ன வாய்டு, இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும், இது ஒரு ஆங்கிள் ஆகும், இது ஒரு ஆங்கிள் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த சம்ஸ் வரும்போது முன்னாடி இதெல்லாம் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் தான் நமக்கு வந்து இந்த சம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த சம் கிளியர் பண்ணிடலாமா இப்போது? ஸோ பாருங்கள், நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நமக்கு எதுவும் சேமாக இருக்குது, ஏஓஓ ஓசியும் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம், இதை ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம். எடுத்துருவோமா? அப்போது ட்ரையாங்கிள் ஏஓபி ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் டிஓசி, இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இந்த ஓங்கிறது இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒன்று. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எழுதும்போது மிடில் தான் வந்து இந்த காமன் லெட்டர் வந்து வரணும். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஏஓபின்னு போட்டிருக்கோம், இங்கேயும் வந்து டிஓசின்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, எது காமனாக இருக்குதுன்னு பார்ப்பீங்க. ஸோ நமக்கு எது சேமாக இருக்குது, ஏஓவும் ஓசியும் வந்து நமக்கு என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அப்போ அது எழுதிடலாமா, ஏஓ பேரலல் டு ஓசி எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பி. ஸோ பிடி வந்து நமக்கு வந்து இங்கே மிடில் காமனாக என்ன இருக்குது, நமக்கு ஓ வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதுவோம்னா, ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா இது எங்கேருந்து வந்ததுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லேருந்து தான் இந்த டயக்ராம் வந்ததுன்னு தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுவீங்க, வேறு எதுவும் காமனாக இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரூல்ஸ் போடுவோமா? இப்போ எப்படி போடுவீங்க, தேர்ஃபோர் பை என்ன ரூலில் இருக்குது இது பாருங்கள், அதே பாக்ஸில் போயிட்டு எஸ்ஏஎஸ் ரூல்ஸில் இருக்குது. இதை பாருங்கள், ஒரு கட்டாக இருக்கா? ஸோ இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து நமக்கு இந்த 4th சம் இருக்குது. ஸோ அப்போது எஸ்ஏஎஸ் இல்லை ஏஏஎஸ், அதாவது பேஜ் நம்பரில் 143 இங்கே செகண்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள், ஏஏஎஸ். ஏன்னா பிகாஸ் ஒரு கட் தானே வந்திருக்கு, அதனால் இந்த ரூல்ஸில் தான் வந்து அந்த சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஏஎஸ் ரூல்ஸ்னு எழுதணும். ஓகேங்களா? அப்போது ஏஏஎஸ் ரூல் ட்ரையாங்கிள் ஏஓபி கான்குரண்ட் ட்ரையாங்கிள் டிஓசி அப்படின்ட்டு எழுதி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கீழே வந்து தெளிவாக எழுதியிருக்கேன் பாருங்கள். தேர்ஃபோர் பை ஏஏஎஸ் ரூல்ஸ் ட்ரையாங்கிள் ஏஓபி கான்குரண்ட் ட்ரையாங்கிள் டிஓசி, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் போகலாமா? பாருங்கள், 5th சம்மும் நமக்கு என்ன மெத்தடில் இருக்குது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நம்ம வந்து ஓ வந்து இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாமா? அப்போ ட்ரையாங்கிள் பிஓஏ is equal to triangle DOC. ஓகேவா? ஸோ DOC இந்த ஓங்கிறது நமக்கு மிடில் தான் வரணும், அதை எழுதியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த சைடு வந்து நமக்கு காமனாக இருக்குன்னு பார்க்கணும், ஸோ சேமாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிஓவும் ஓடியும் டிஓவும் நமக்கு என்னவா இருக்குது, இது ரெண்டுமே வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இப்போ இதை எழுதிடலாமா? அப்போது பிஓ parallel to DO. ஓகேவா? DOங்கிறது நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது அந்த சைட்ஸு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏஓவும் சிஓவும் நமக்கு என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இப்போ இதை எழுதிடலாமா? அப்போ ஏஓ parallel to CO. ஓகேவா? ஸோ இந்த 2 சைடுமே நமக்கு வந்து சேமாக இருக்குது. ஸோ எழுதியாச்சு. நான் வெர்டிக்கல் ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ரூல்ஸ் போடணும் இல்லையா? ஸோ ரூல்ஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு பாக்ஸில் எந்த ரூல்ஸில் இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஸோ எஸ்ஏஎஸ் ரூல்ஸில் இருக்குது. ஸோ எஸ்ஏஎஸ் ரூல்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் ஒன்னாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ
2 லைன் இருக்குது அண்ட் 1 லைன் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸில் தான் நமக்கு அந்த சம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது எதில் எழுதுவோம், எஸ்ஏஎஸ் ரூல்ஸில் எழுதுவோம். அப்போ therefore by SAS ரூல் triangle BOA concurrent triangle DOC. அவ்வளோதான். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு 6th சம் பாருங்கள். நமக்கு இது வந்து வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேஸ் வந்து நமக்கு ரைட் ஆங்கிளிருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் பாருங்கள், 139 வந்து இங்கே கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரைட் ஆங்கிள்னு போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம இந்த பக்கமும் ஒரு கோட் போட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் மாதிரியே இருக்கும் இந்த ரைட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ அவங்க அப்போ அந்த 6th சம்மை வந்து நமக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாமா? ஸோ பாருங்கள், நான் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுப்போம், BMA இதை எடுப்போமா? அடுத்தது வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போமா? CMAன்ட்டு எடுப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் BMA எடுத்துருவோமா? அடுத்தது வந்து என்ன எடுப்போம், CMAன்னு எடுப்போம், CMA. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது எது நமக்கு சேமாக இருக்குது பாருங்கள், AB அண்ட் AC வந்து நமக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எழுதிக்கலாம், சைடு வந்து நமக்கு சேமாக இருக்குது. அடுத்தது என்ன நமக்கு எழுதணும், ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், AM வந்து நமக்கு அடுத்தது வந்து காமன் சைடாக இருக்குது. ஸோ அதை எழுதிடலாமா? AM வந்து நமக்கு என்ன, காமன் சைடு. ஓகேவா? அதை முடிச்சாச்சு. ஸோ இது வந்து நமக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்போ அதனால் இது வந்து நான் ரைட் ஆங்கிள் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரைட் ஆங்கிள் பேஸ் பண்ணி தானே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, எல்லாமே முடிஞ்சுது. சைட்ஸ் பார்த்துட்டோம், காமன் சைட் பார்த்துட்டோம், அதே மாதிரி ட்ரையாங்கிள்ஸும் எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ரூல்ஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ இதனுடைய ரூல்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இதோடைய ரூல்ஸ் வந்து RHS ரூல்ஸ். இது பாருங்கள், RHS ரூல்ஸ் இதே மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நமக்கு அந்த டயக்ராம் இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க, therefore by RHS ரூல் triangle BMA concurrent ட்ரையாங்கிள் CMA. அவ்வளோதான். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ ஒன்றும் கிடையாது, இதோட முடியுது. ஓகேவா? இந்த சம்ஸு சைட்ஸ் பார்த்துக்கணும், அந்த காமன் சைட் பார்க்கணும், இது என்ன பேஸ்லேருந்து இது எடுத்திருக்காங்க இந்த ட்ரையாங்கிள்ஸ் அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் ரூல்ஸ் பார்த்து இதை முடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாமா? 4th சம் பார்க்கலாமா? angle ABC and angle DEF are two triangles in which, அதாவது வந்து நமக்கு 2 triangles கொடுத்துருக்காங்களாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து ABC, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து DEFன்ட்டு 2 triangles கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரையாங்கிள்ஸில் வந்து நமக்கு ஏபியும் டிஎஃப்பும் நமக்கு என்னவாக இருக்கான், சேமாக இருக்குது. ஸோ சேம் வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு வேல்யூலாம் கொடுத்துட்டு prove that the triangles are concurrent, அதாவது வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து கான்குரண்ட்டான்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் சம்லலாம் சொல்லியிருந்தோம்ல ப்ரூவ் பண்ணுறது, அது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் போட்டுடலாமா? ஸோ பாருங்க, நான் இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ABC ட்ரையாங்கிள்ஸ்க்கு போடுவோம் டயக்ராம். ஓகேவா? டயக்ராம் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வந்து ABC, ஓகேவா? இந்த டயக்ராம்க்கு இந்த ட்ரையாங்கிள் போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, DEFன்ட்டு இருக்குது. ஸோ DEF, ஓகேவா? போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ்குள்ளே அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ACB, ஸோ இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மிடில் இங்கே சீன்னு இருக்கு இல்லையா? ஸோ சியில் வந்து இந்த 70 டிகிரியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ACBயில் நமக்கு C இங்கே இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், 70 டிகிரி போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ABC, ஸோ மிடில் என்ன இருக்குது, B இருக்குது. அப்போ 60 டிகிரி. ஸோ அப்போ B இங்கே இருக்குது, அப்போ 60 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு DEF, ஸோ மிடில் என்ன இருக்குது, E இருக்குது. ஈயில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 70 டிகிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் EDF, D வந்து மிடில் இருக்குது. அப்போ 60 டிகிரி வந்து நமக்கு ஈயில் போட்டுக்கணும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஏபியும் டிஎஃப்பும் நமக்கு என்னவா சேமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏபியும்
டிஎஃப்பும் நம்ம 60 டிகிரி 60 டிகிரின்னு சேமாக எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எஃப்பை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. பிகாஸ் இந்த பிக்கும் சிக்கும் வேல்யூ இருக்குது, டிக்கும் இக்கும் வேல்யூ இருக்குது. எதுக்கு இல்லை, ஏக்கு இல்லை, எஃப்க்கு இல்லை. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. அப்போ தான் நமக்கு ஈஸியாக ஒரு ட்ரையாங்கிளாக பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது பாருங்கள், இன் triangle ABC. So A plus B plus C is equal to நமக்கு the sum of two angles எவ்வளோ 180 degree. So angle Aக்கு ஒன்றுமே இல்லை, அதை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். Bக்கு என்ன இருக்குது 60 degree இருக்குது, Cக்கு என்ன இருக்குது 70 degree இருக்குது. ஸோ அப்போ 180 degree. ஸோ ஆங்கிள் A ப்ளஸ் 60யும் 70யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 130 degree. நெக்ஸ்ட் என்ன இருக்குது 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 130 இங்கே போகிறப்ப நமக்கு என்ன ஆகும் -130 ஆகும். அப்போ 180லேருந்து 130 வந்து நம்ம செப்பரேட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 50 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம ஆங்கிள் ஏக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ட்ரையாங்கிள் இருக்குது டிஇஎஃப் இருக்கு இல்லையா. ஸோ இதை பண்ணிடலாமா அப்போது. ஸோ DEF. okay, so D plus E plus F angle, okay, 180 degree. so angle D க்கு என்ன வேல்யூ இருக்குது 60 degree இருக்குது, plus angle E க்கு என்ன இருக்குது 70 degree இருக்குது. அந்த F வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 180 டிகிரி. ஓகேவா. 60யும் 70யும் நம்ம ஆட் பண்ணோம்னா 130 டிகிரி. ஸோ F is equal to 180 டிகிரி. ஸோ ஆங்கிள் எஃப் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 130 இங்கே வரும்போது நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 180லேருந்து 130 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 50 டிகிரி. ஓகேவா. ஸோ நமக்கு ஆங்கிள் ஏக்கும் 15 கண்டுபிடிச்சிருக்கோம், ஆங்கிள் எஃப்க்கும் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ 50 டிகிரி 50 டிகிரி. ஓகேவா. ஸோ 50 60 70 50 60 70. ஸோ நம்ம சேம் ஆகிடுச்சு. அப்போது நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளையும் என்ன பண்ணிட்டோம் கான்குரண்ட்டு தான், கான்குரண்ட்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதை எப்படி எழுதுவீங்க நீங்கள், ஆங்கிள் ஏபிசி கான்குரண்ட் ஆங்கிள் டிஇஎஃப். அவ்வளோதான். ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. அவ்வளோதான். 5th சம் பார்க்கலாமா. பாருங்கள், find all the 3 angles of the triangle ABCன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஏக்கு வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல, பிக்கும் கொடுக்கல, சிக்கும் கொடுக்கல. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3 angles 3 triangle, அதாவது ஏக்கும் பிக்கும் சிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணுமா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்டீரியராக வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, 2x ப்ளஸ் மைனஸ் 5 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, அவுட்டரில் வந்து 4x மைனஸ் 15 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏவையும் பியும் சியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்கள் வந்து இது ஏக்கு தான் இதுன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா. இது வந்து இன்டீரியர். ஓகே. ஸோ இந்த சம் பண்ணிடலாமா. பாருங்கள், நான் அந்த பிக்கை வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன இருக்குது நமக்கு 4x மைனஸ் 15 டிகிரி. சம் ஆஃப் 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன இருக்குது இதுவும் இருக்குது. ஸோ அப்போ அது இங்கே என்ன பண்ணிடணும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 5 டிகிரி. ஓகேவா. ஸோ இது மூணுத்தையுமே நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸோ எக்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வரணும், நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ கொண்டு வந்துடலாமா. அப்போ 4x மைனஸ் இங்கே ப்ளஸ் எக்ஸாக இருக்கிறது இங்கே மைனஸ் எக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் 2xாக இருக்கிறது இங்கே மைனஸ் 2x ஆகும். ஓகேவா. ஸோ எக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்பர்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரணும்ல, இங்கே மைனஸ் 15 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும் ப்ளஸ் 15 ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன 35, அது அப்படியே தான் வரும் பிகாஸ் ஏன்னா இந்த பக்கமே தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் 5 டிகிரி. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிடலாமா. 4x வந்து அப்படியே வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா. அப்போ இதையும் ஆட் பண்ணுவோம்ல, இங்கே எதுவுமே இல்லைனா நமக்கு 1 இருக்கிறத எடுத்துக்கணும். அப்போ 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 3x மைனஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 15 35 இருக்குது, மைனஸ் 5 இருக்குது. ஸோ 15 அப்படியே இறக்கிக்கிறோம். 35லேருந்து 5 வந்து நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 30. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட்டு 4xலேருந்து 3x போச்சுன்னா நமக்கு எவ்வளோ எக்ஸ் ஓகேவா 1x தான் நம்ம வந்து 1 போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு 15ஐயும் 30ஐயும் நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 45 ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 45 டிகிரின்ட்டு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் சிக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் ஓகேங்களா போட்டுடலாமா ஸோ ஆங்கிள் ஏக்கு நமக்கு என்ன உள்ளே இருந்தது எக்ஸ் ப்ளஸ் 35 டிகிரின்னு இருந்ததா ஸோ அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் நம்ம 45 டிகிரின்னு தானே முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தோம் அதை வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ணோம் ஸோ 35 டிகிரி ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 35 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ 80 டிகிரி ஓகேவா இப்போ ஆங்கிள் ஏக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது என்ன ஆங்கிள் பி ஸோ 2x மைனஸ் 5 டிகிரின்னு இருக்குது ஓகேவா ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன இருக்குது 45ன்னு இருக்குது ஓகேவா அப்போ மைனஸ் 5 அப்போ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 45 எவ்வளோ நமக்கு ஆன்சர் மல்டிப்ளை பண்ணோம்னா 90 ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 5ன்னு இருக்குது ஸோ 5 டிகிரி அப்போது 90லேருந்து 5ஐ நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 85 டிகிரி தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன நம்ம வந்து சியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ சியை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சிக்கு வந்து நமக்கு என்ன எதுவுமே வந்து கொடுக்கல இந்த இடத்துல எதுவுமே நமக்கு உள்ளே கொடுக்கல ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணுத்தையுமே ஒன்றா சேர்த்துடணும் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி த சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸோட வேல்யூ தான் 180 டிகிரி ஓகேவா ஸோ ஆங்கிள் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 80 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருந்தோமா அதை வந்து இங்கே போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிக்கு என்ன பண்ணியிருந்தோம் 85 டிகிரின்னு பார்த்துருந்தோம் ஓகேவா இப்போது ஆங்கிள் சிக்கு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஆங்கிள் சி இங்கே கொண்டு வந்தாச்சு அப்போ 180 டிகிரி 80யும் 85ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 165 டிகிரின்னு கிடைக்கும் ஆங்கிள் சி 180 டிகிரி ஓகேவா அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 165 டிகிரி அப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 15 டிகிரி கிடைக்கும் ஸோ அப்போது நமக்கு என்ன ஆன்சர் த ஆங்கிள்ஸ் ஆர் 80 டிகிரி 85 டிகிரி 15 டிகிரி அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகே நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ